இன்னைக்கு 15வது வாரம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து எங்கள் ஊரில் வாரம் மரக்கன்று நட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் 14 வாரங்கள் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இது ஒரு தொடராக நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். இன்னைக்கு எந்த இடத்துல மரக்கன்று நட போகிறோம், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க எப்படிலாம் வந்து எனக்கு குழி தோண்டுறதுக்கும் மரக்கன்று நடுறதுக்கும் அடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். நன்றி. இது எங்கள் ஊரான விராச்சிலையில் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் தான் வந்து நாங்கள் மரக்கன்று நடுறோம். இது நான் படித்த ஸ்கூலு. இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து 15வது வாரம் மரக்கன்று நட போகிறோம். வாரம் வருவீங்களா? வருவோம்க்கா. அப்படியா? சரி. உங்கள் ஸ்ட்ரீட்டில் 2 வாட்டி வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் ஸ்ட்ரீட்டில் 2 வாட்டி வந்தோன்னு நினைக்கிறேன். சரி. அப்படியா? தேங்க்யூ. நல்லா வாசிச்சனா சப்ஸ்கிரைபராண்டா பார்க்குறாங்களா வீடியோலாம். 8th வரைக்கும் உள்ள ஸ்கூலு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து கலந்துப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் குழி தோண்டிகிட்டு இருக்கோம் மரக்கன்று நடுறதுக்காக. ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பசுமை கிராமம் திட்டத்தில் மரக்கன்று நடுறோம். அது ஓகே. குட்டின்னு சொல்லட்டும். நீங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி மரக்கன்று நடுறீங்கல்ல, உங்களை மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஸ்கூலுக்கு போகிறானுங்க, அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுறானுங்க, வீட்டுக்கு வராங்க. ஹோம்ஒர்க்லாம் பண்ண மாட்டேன், பேக்கை தூக்கி போட்டு அப்புறம் வீட்டில் விளையாடுறானுங்கல்ல. நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது உருப்படியாக கொஞ்சம் நல்ல விஷயமும் பண்ணுறோம். சரியா? நீங்கள் பெரிய ஆள் ஆனாலும் என்ன பண்ணணும்? இது மாதிரி தொடர்ந்து மரக்கன்று நடணும். ஓகேவா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சாயந்தரம் வர்றது, ஹோம்ஒர்க் பண்ணுறது, விளையாடுறது இந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மரக்கன்று நடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஆரம்பித்தது. அவங்களுக்கு ஒரு இயற்கை மீதும் பசுமை மீதும் ஒரு ஆர்வம் ஏற்படும். அது ஏற்கனவே பிறந்துருச்சுடா. விதையில இருந்து வரும்போதே அது பிறந்து வளர்ந்துட்டு இருப்பா. நாங்க இப்ப என்ன பண்றோம்னா செடி நட்டுக்கிட்டு இருக்கோம். ஹாய் கைஸ், நாங்க இப்ப என்ன பண்றோம்? செடி நடுறோம். இந்த சின்ன பசங்கள்லாம் இல்லைன்னா நான் ஒரு ஆள் இது எல்லாமே பண்ண முடியாது. நாங்கள் இப்போ வந்து செடி நட்டுருக்கோம். இது வந்து 15வது வாரம். புளியங்கன்னுனா நல்லா பெரிய மரமாக இருக்கும். பெரிய மரமாகி நமக்கு எல்லாமே நிழல் எல்லாமே தரும். இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், எங்களை மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கள். இந்த கேனில் தான் நாங்கள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறது. இதுனா நனைஞ்சிக்காமல் எல்லோரும் ஊற்றுறதுக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கான மரக்கன்றெல்லாம் வந்து முன்னாடி வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு 4-5 மரக்கன்று வந்து முன்னாடி வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வாரம் ஒரு மரக்கன்றும் கம்பும் வலையும் நான் வந்து எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் பசங்க கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நட ஆரம்பிச்சிருவோம். இனி அடைக்கிறது மட்டும்தான். நீங்கள் இந்த திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நானும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கிற இந்த பசுமை கிராமம் திட்டத்தில் வேறு என்னென்ன மரக்கன்று நடலாம்? இது மாதிரி உங்களோட எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை படித்து பார்த்துட்டு இன்னும் சிறப்பாக இந்த திட்டத்தை வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து மாற்றலாம். வந்து நமக்கு நிறைய நிழல் தருது, அதுலேருந்து நமக்கு பழமும் கிடைக்கும். நாங்கள் நடுறோன்னா நீங்களும் கண்டிப்பாக நடணும். நம்ம ஊரில் பசுமையாகவே ஆகணும். நம்ம இப்போ வந்து புளியங்காய் இப்போ நம்ம நட்டுருக்கோம். அந்த புளியங்காய்னால் நமக்கு என்னென்ன யூஸ்னால், நம்மளுக்கு புளியம்பழம் தருது, அப்புறம் காற்று, ஆக்சிஜன் எல்லாமே நம்மளுக்கு தருது. நாங்கள் நடுற மாதிரி நிழல் கொடுக்கும் எல்லாமே. ஒரு வாரமும் மரக்கன்று நட்டு இப்போ நாங்கள் 15வது வாரம் மரக்கன்று நட்டு முடிச்சிட்டோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்லேயும் நம்ம ஊர்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. வாரம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வீட்டு பக்கத்துலேயும், ஸ்கூல் பக்கத்துலேயும், ஹாஸ்பிட்டல், லைப்ரரி இந்த மாதிரி பொது இடங்கள்லேயும் நாங்கள் வந்து மரக்கன்று நட்டுக்கிட்டே வரோம். இது மாதிரி நிறைய வாரங்கள்
நடனம் என்னப்பா வாரம் வாரம் நடனம் வருவீங்களா? ஓகே, இது மாதிரி ஸ்டூடெண்ட்டோட சப்போர்ட்டோட புதன்கிழமை மட்டும் சரியா? மற்ற நாள்லாம் நம்ம வந்து ஹோம்ஒர்க் படிக்கலாம். ஒரு நாள் மட்டும் நடுவோம் சரியா? இது என்ன உருண்டையா? மண்ணில் உருண்டை. சரி, ஓகே. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் மரக்கன்று நடுவோம். தொடர்ந்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற என்னென்ன மரக்கன்று நடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.